வெல்கம் டு ஜேபி ஐடியாஸ். கொரோனா இதை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த கொரோனானால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நார்மலான ஜலதோஷம், காய்ச்சல் இதை பார்த்தாலே நமக்கும் கொரோனா வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்மளும் இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருக்கோம். இந்த பயத்தோட நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்த தமிழ் மருத்துவங்கள், சித்த வைத்தியங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம மறந்தும் போயிட்டோம். நிறைய மருந்துகள் நம்ம உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை யாருமே நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. அதில் ஒரு லேகியம் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இந்த நாளையும் இந்த மாதிரி 1 by 1 நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நாள்லேயும் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் ரொம்பவே அதிகம். நாளோட தனித்தனி என்னென்ன பயன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே அவ்வளோ இருக்குது. அது சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பத்தாது. ஜஸ்ட்டு நான் அந்த லேகியம் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். இதோட சத்துக்கள்லாம் நீங்கள் நெட்லேயே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 இதெல்லாம் வறுத்து எடுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம். மிளகு உடம்புக்கு நல்லது தான். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது. எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி தான். நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நாலுமே. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வறுத்து நம்ம திரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதாவது பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் மண்டை வெல்லமோ கருப்பட்டியோ கூட எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளைச்சீனி பயன்படுத்தக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பாகு பதத்துக்கு இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம இதில் இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி சீவி இதோட சேர்க்க போகிறோம். இஞ்சி நல்ல ஒரு ஜீரண சக்தியை தரும். நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே நெஞ்சு கறிக்கும், எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த லேகியத்தை செஞ்சு சாப்பிட்டா அடுத்த செகண்டே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல் சரியாகும். கண்டிப்பான முறையில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெஞ்சரிச்சல்லாம் இருக்கிறவங்க, நார்மலாக ஜலதோஷம் பிடிச்சாலும் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பொடி நம்ம திரிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இதில் அந்த இனிப்பு இருக்கனால நீங்கள் குட்டீஸ்க்கும் பயப்படாமல் இதை கொடுக்கலாம். குட்டீஸ் இந்த மாதிரி சாப்பிட விரும்பலை அப்படின்னா அவங்களுக்கு மிட்டாயாக எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுங்க. வாரம் ஒருக்கா இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் குட்டீஸ்க்கும் கொடுக்கறதுனால அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஜலதோஷத்தை பார்த்து நீங்களும் இனிமேல் பயப்படாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் குட்டீஸ்க்கும் கொடுத்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.